தமிழ்நாடு முழுவதும் 97 கட்டட சங்கங்கள் கிட்டத்தட்ட 25,000 பொறியாளர்கள் சேர்ந்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறார்கள். எங்களுடைய பொறியாளர் கவுன்சில் மருத்துவ கவுன்சில் போல பார் கவுன்சில் போல பொறியாளர் கவுன்சில்ங்கிறது எங்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பாகும். ஆகவே பொறியாளர் கவுன்சில் அமைக்க பத்திரிகை துறை வாயிலாக எங்கள் கோரிக்கையை நாங்கள் தமிழ்நாடு அரசுக்கு வெளிப்படுத்துகின்றோம். எங்களுடைய பிரதான நோக்கம் நீண்ட நாள் கோரிக்கையான பொறியாளர் கவுன்சில் அதாவது கடந்த 2021 திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கை பக்கம் 65 வரிசை 471 எங்களுடைய கோரிக்கையான பொறியாளர் கவுன்சில் சேர்க்கப்பட்டு இந்த ஆண்டு இந்த அரசியல் நிறைவேற்றி தரப்படும் என்ற கோரிக்கையை கொடுத்து அது இதுவரை இன்னும் செயல்படாமல் இருப்பதால் பத்திரிகை துறை வாயிலாக எங்களுடைய கோரிக்கையை முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு சென்று இந்த பொறியாளர் கவுன்சிலை வர வேண்டும் என்று எங்களுடைய விருந்தினர் சங்கத்தின் நியாயமான கோரிக்கையை தொலைக்காட்சி மூலமாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். மருத்துவ கவுன்சில் போன்று பார் கவுன்சில் போன்று பொறியாளர் கவுன்சிலும் எங்களுடைய பாதுகாப்பு நலன் கருதி நாங்கள் இதை ஏற்படுத்திக் கொண்டுள்ளோம். இந்த பொறியாளர் கவுன்சில் எங்களுக்கு மிக முக்கியமான ஒன்று, நீண்ட நாள் கோரிக்கை. குஜராத் மாநிலத்தில் நடைமுறையில் உள்ளது, கர்நாடக மாநிலத்தில் நடைமுறையில் உள்ளது. தமிழ்நாடு இதுவரை பல மனுக்கள் கொடுத்து தற்பொழுதும் அமைச்சர் பெருமக்களையும் முதல்வரையும் சந்தித்து மனுக்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. இதுக்கு எங்களுக்கு கண்டிப்பாக தொலைக்காட்சி ஊடக நண்பர்கள் மூலியமாக எங்களுக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்க வேண்டும் என்று இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு பொறியாளர் கவுன்சிலே எங்களுடைய பிரதான நோக்கம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரிஜிஸ்டர்டு இன்ஜினியர்னு சொல்லி தமிழ்நாடு முழுவதுமே இருக்குது. விருதுநகரில் அதாவது தமிழ்நாடு முழுவதும் பதிவு பண்ணால் அது எல்லா இடத்துலையுமே அந்த ரிஜிஸ்டர்டு இன்ஜினியர் கையெழுத்து போடுற மாதிரி எங்களுக்கு அந்த நடைமுறையும் எங்களுக்கு தேவை அப்படிங்கிறது இந்த கோரிக்கையை நாங்கள் சொல்கிறோம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர்டு இன்ஜினியருங்கிறது அதாவது ஒரு தடவை பதிவு செஞ்சால் போதும், ரெனியூவல் வேண்டியதில்லை, தமிழ்நாடு முழுவதும் ஒரு தடவை பதிவு பண்ணால் போதும் அப்படிங்கிற அந்த கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய அதாவது பொதுமக்களுடைய சிரமங்களை போக்குவதற்காக கட்டிட பிளான பொருள் வெகு விரைவாக நடைபெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு கொண்டு வந்துள்ள செல்ஃப் சர்டிஃபிகேட் அப்படிங்கிற சுய சான்று அடிப்படையில் பிளான பொருள் கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப அருமையான திட்டம். ஆனால் அதில் எப்படி இருக்கு, அது ரொம்ப விரைவாக செயல்படுத்தப்படுகிறது. ஆனால் அதில் எப்படி இருக்குன்னா கட்டட பொறியாளர்கள் அதில் கையெழுத்து போடுற மாதிரி இல்லாமல் அதை கட்டடத்துறையில் யார் இருந்தாலும் அதை படம் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது எங்களுடைய பொறியாளர்களின் வாழ்வாதாரத்தை கொஞ்சம் பாதிக்கிற மாதிரி இருக்கிறதுனால அந்த எப்பயும் வழக்கமாக உள்ளது போல் அதாவது வரைபடம் தயாரித்து அந்த இதில் சைன் பண்ணுவது பொறியாளர் மட்டுமே சைன் பண்ண வேண்டும். அதனுடைய ஓடிபி பொறியாளருக்கு மட்டுமே வர வேண்டும் என்பது எங்களுடைய தாழ்மையான கருத்து. இதை மாநிலத்திற்கு நாங்கள் முதல்வர் அவர்களுக்கும் அமைச்சர் பெருமக்களும் மனுவாக கொடுத்துள்ளோம். அதையும் இந்த பத்திரிகை சந்திப்பின் வாயிலாக நாங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். எங்களுடைய பிரதான நோக்கம் பொறியாளர் கவுன்சில் தான். 25,000 உறுப்பினர் இருக்காங்க சார். 97 சங்கங்கள் இருக்கு சார். 97 சங்கங்கள் 25 இன்னைக்கு எல்லா மாநிலம் முழுவதும் இன்னைக்கு பிரஸ் மீட் நடந்துட்டு இருக்கு. தேர்தல் கால வாக்குறுதியை நிறைவேற்றணும்னு சொல்றீங்க. எல்லாமே இது பண்றாங்க, எதுவுமே நிறைவேறல. ஸோ ஆர்ப்பாட்டம் சங்கம் மூலமாக பண்றீங்களா அரசுக்கு எதிராக? சங்கம்லேருந்து பண்ண மாட்டோம் சார். எங்களுக்கு அங்கே மேலிடத்துலேருந்து எதுவும் சொன்னாங்கன்னா அதுக்கேற்றாப்புல அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்றாப்புல நாங்கள்